ஒருத்தருக்கா என் தாத்தா கூட சண்டை செஞ்சுட்டு இருந்தான், அடுத்து எங்கள் அப்பா கூட சண்டை செஞ்சுட்டு இருந்தான், இப்போ என் கூட சண்டை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இப்போ இருக்க R15 சீரீஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு 2007 இப்போ 2025 வரைக்கும் ஒருத்தர் தனியாளாக நின்று சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு சம்பவக்காரனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது யாருன்னு தானே பார்க்குறீங்க, தி ஆல் நியூ பஜாஜ் பல்சர் 220F. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பிராண்ட் அவங்களோட ஃபுல் ஃபேட் பைக்கை விற்கவே ரொம்பவும் திணறிட்டு இருக்க டைமில் 2007 யாருமே எதிர்பார்க்காத டைமில் அவங்களோட ஒரு செமி ஃபேட் பைக்கை வச்சு 2025 வரைக்கும் ஒரு தனி ராஜ்யத்தையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜாஜ் பல்சர் 220 ரூல் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஹீரோவாக இருக்கட்டும், ஹோண்டாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே செமி ஃபேட் பைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. இந்த ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இல்லாமல் ஆஃப் தி டேங்க் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபேட் பைக் எல்லாமே தனியாக தெரியும், அதாவது ஃபேரிங் மட்டும் தனியாக தெரியும். ஏன்னா அது கீழே பாட்டம் வரைக்கும் வராதுன்றதுனால, R15 மாதிரியும் CBR மாதிரியும் வராதுன்றதுனால அது அப்படி தெரியும். ஆனால் இந்த 220 பெரிய ப்ளஸ் என்னென்னா, அந்த செமி ஃபேட் மேலே இருக்க ஃபேரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட அட்டாச் ஆகிருக்கும். அதாவது அது தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலிஷான லுக் வந்து அப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குமே சரி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போய் அதோட செக்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 2007 இந்த வண்டி எப்படி அறிமுகப்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் 2025 வரைக்குமே எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே கொண்டு வராமல் சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் லைக் கலர் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், இந்த LED இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் கன்சோலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் அப்டேட் ஆகணுன்றதுனால இப்போ இருக்க பெரிய இதோட காம்படிட்டரான நிறைய பிராண்ட்ஸோட ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்காம இந்த வண்டியை 2007 எப்படி கொண்டு வந்தாங்களோ அப்படியே ஜேர்னியை கொண்டு போகணுன்றதுனால பஜாஜ் வந்து ரொம்பவே கவனமாக இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்தியாவில் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸோட வந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த பஜாஜ் பல்சர் 220 மட்டும்தான். ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ஹாலஜனில் பார்த்துட்டு எல்இடியை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ ஹாலஜன் இந்த 220க்கு பஜாஜ் கொடுத்தது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம். உங்களுக்கும் அது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் ஃபேரிங், சேம் டிஸ்க், டயர்ஸ், பேக் டயர்ஸ், டிஸ்க், மேஜராக இந்த சைலன்சர் 220 ஃபஸ்ட்டு வரும்போது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ இந்த வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே டியூவல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மோனோஷாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே மாற்றலை. இந்த வண்டிக்கு அழகு அது எல்லாமே. இந்த இடத்துல கார்பன் ஃபைபர் டிப்பு மாதிரி இருக்குது. சேம் 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, சேம் கிளிப் ஆன், சேம் சுவிட்சஸ் டேங்க்கில் இருக்குது. இந்த 6 பேக் ஸ்டிக்கரு 220 தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய பிராண்ட்ஸ், நான் வச்சுருக்க R15 வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து தான் காப்பி அடித்தாங்கன்னு சொல்லலாம். இந்த மிரர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த வண்டியிலே ரொம்ப ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயமும் இது தான், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் இது தான். என்னென்னா இந்த மிரர்ஸை மட்டும் இப்படி நான் ஓப்பன் பண்ணேன்னு வைங்களேன், ஏதோ தெய்வ குத்த மாதிரி என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ராபிட்டோட இயர்ஸ் மிரர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த பல்சர் 220. ஸோ பார்க்குறதுக்கு அந்த கம்பெனிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா எதுக்குடா நான் வந்து மிரர் பின்னால் வர வண்டி பார்க்குறதுக்கு தானே கொடுத்தேன், நீங்கள் ஏன்டா இப்படி அட்டூழியம் பண்ணுறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக எந்த ஒரு 220 இந்த மிரர் ஓப்பன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா தெய்வ குத்த மாதிரி உங்கள் எல்லோரும் இப்போ போய் வாயிலடிடா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி யூஸ்ஃபுல் எதுக்கு சொன்னேன்னா, இந்த பார்க்க டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ராபிட்டோட காது மாதிரி இருக்கும். ப்ளஸ் யூஸ்லெஸ் எதுக்கு சொன்னால் இது யூஸே ஆகாது, பின்னால் வர வண்டி உங்களால் பார்க்கவே முடியாது. பஜாஜ் இந்த ஹெட்லைட்ஸில் பெருசாக மேஜர் சேஞ்சஸ் பண்ணாதது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 220cc இன்ஜின் ட்வின் ஸ்பார்க் DTSI இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. 5 gear டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 gear கீர் பாக்ஸ்லாம் இல்லை, நம்ம NS மாதிரி NS 200 மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 20.9 HP ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. 18.5 Nm டார்க்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பொதுவாக ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க மாட்டேன், ரொம்ப வேகமாகவும் ஓட்ட மாட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 3 நாளாக இந்த வண்டியை நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிக்குள்ளேயும் ப்ளஸ் ஹைவேலையுமே. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான, ரொம்ப ஒரு ரீஃபைன்மெண்ட்டான ஒரு இன்ஜின் பஜாஜ் இந்த 220க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி, ரொம்ப குறுகலான ரோட்டில் ஓட்டுறதுக்கும் சரி,
ஹைவேல ஓட்டுறதுக்கும் சரி இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். ரொம்ப ஒரு ரீஃபைன்மெண்ட்டான ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினோட சவுண்ட் பல்சர் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்ஜின் நாய்ஸ்லோட சேர்ந்து ஒரு கொலுசு சவுண்டு மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இதில் வர்றது இன்னொரு நல்ல விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டெலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். ஸோ 2007லேருந்து 2025 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்லேயுமே எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே கொடுக்காம ஃபியூல் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிலாம் கொஞ்சம் என்எம் டார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி இன்ஜின் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதிகபட்சமாக இதோட பழைய வெர்ஷன் இருந்ததுல்ல எல்இடி இண்டிகேட்டர்ஸ்லாம் வராமல் அந்த வண்டியை நான் ஓட்டியிருக்கேன். அதில் நான் அதிகபட்சமாக ஒரு 110+ வரைக்கும் நான் ஓட்டினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் டாப் எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கொஞ்சம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா இது ஒரு செமி ஃபேட் பைக், இது ஒரு ஃபுல் ஃபேட் பைக் கிடையாது. ரொம்ப ஏரோடைனமிக்கலாலாம் இருக்காது. ஹேண்ட்லிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, பேக் 20 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் நீங்கள் பேக் டயரை பார்க்குறதுக்கு ரொம்பவும் பெருசாக தெரியும். சில பேர் வந்து 120 செக்ஷன் டயர் ரொம்ப சின்னதாக இருக்குன்னுவாங்க. ஆனால் இந்த வண்டியோட அழகே இந்த வண்டியோட பேக் டயர் தான். அந்த டெயிலோட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா தனியாக தெரியும். ஸோ இது 220 தான். ஏன்னா இந்த எக்ஸாஸ்ட்லாம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. 220 தான் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்க்கு வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இதோட பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 280mm வித் ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா 230mm வித்தவுட் ஏபிஎஸ். ஏன்னா இது ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பிராண்டே தெளிவாக சொல்கிறாங்க இது ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்னு. இந்த வண்டிக்கு போதுமான பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப வேகமாக இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரீம்லாம் போயிட்டு இந்த வண்டியோட பிரேக்கிங் மேலே குறை சொன்னீங்கன்னா அது வண்டியோட ஃபால்ட்டு கிடையாது, உங்களோட ஃபால்ட்டு. பள்ளமேட்லலாம் ஓட்டினீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஒட்டுமொத்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 160 kgன்னு சொல்கிறாங்க. என்னோடய வண்டியே வந்து பார்த்திங்கன்னா 138 கிலோ. அது R15. வண்டியோட வெயிட் வந்து அவ்வளோவா உங்களால் ஃபீல் பண்ணலாம் முடியாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 165mm தான் கொடுத்துருக்காங்க. தனியாக போகும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. டியூவலாக நீங்கள் கூட பில்லியனோட போனீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கும். சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 795mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ R15 விடலாம் ரொம்ப கம்மி. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கால் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. கலர் கிராஃபிக்ஸ் மொத்தம் 3 கலர் இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த ப்ளூ ரொம்பவே பிடிச்சிருக்கு. வைப்ரேஷன்ஸ் இந்த ஃபேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கியரில் ஹையர் ஆர்பிஎம்மில் போகும்போது வைப்ரேஷன்ஸ் இருக்கும், ஃபுட்பேக்ஸில் இருக்கும், வாபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பேனல்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் இருந்தாலும் இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் சொல்லுவாங்கள்ல, பி கேர்ஃபுல் ஹீஸ் அ ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ இருக்க எல்லா பிராண்டுமே அவங்களோட பழைய வெஹிக்கிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு புது அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிட்டே இருக்காங்க. ஆனால் பஜாஜ் அவங்களோட லெஜெண்டான இந்த பல்சர் 220 2007 எப்படி இருந்துச்சோ அதே விஷயத்தோட 2025 எதெல்லாம் மாற்றினா மக்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு சின்ன விஷயங்களை மட்டும் மாற்றி இப்போ வரைக்குமே நின்று மார்க்கெட்டில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு இந்த வண்டி. ஸோ குறைகளெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த வண்டியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட லெகசியை வந்து நம்ம கொண்டாடி தான் ஆகணும். அதனால் உங்களுக்கு எனக்கு பர்சனலாக இந்த பல்சர் 220 ரொம்பவே பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் அதாவது எல்லா பைக்கர்ஸ்க்குமே இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களோட ஃபஸ்ட் லவ்வாக பல்சர் தான் இருந்திருக்கும். அது 150 இருக்கலாம், 180 இருக்கலாம், 200 இருக்கலாம், 220 இருக்கலாம். நிறைய வாட்டி டிஸ்கண்டினியூ ஆகிருக்கு, திரும்ப வந்திருக்கு, இன்னொரு வாட்டி டிஸ்கண்டினியூ ஆகிருக்கு, திரும்ப வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்ப வந்ததுக்கு காரணம்னா இந்த வண்டியோட டிமாண்ட். ஸோ பஜாஜ் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்க சின்ன சேஞ்சஸை கொடுத்து, நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன்ல, R15யோட 3 ஜென்ரேஷனோட சம்பவம் பண்ணிகிட்ருக்கு, 4 ஜென்ரேஷனோட சம்பவம் பண்ணிகிட்ருக்குன்னு. அதை நான் எதுக்கு சொன்னேன்னா, அப்போ R15க்கு ஒரு டஃப்பான காம்படிஷனாக இருந்தது CBR 150. அந்த வண்டி மார்க்கெட்டை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ கரிஷ்மாவெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் R15யோட மார்க்கெட்டை எதுவுமே பண்ண முடியல. பட் இருந்தாலுமே R15 அளவுக்கு ரொம்ப ஒரு பலசாலியாக இல்லைனாலும் இந்த வண்டி அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நான் மார்க்கெட்டில் இருக்கேன்டா, என்னோடய இடத்த வந்து நான் விட்டு கொடுக்கலான்ற அளவுக்கு 220 வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னா, அதனால தான் நான் வந்து
இந்த பல்சர் 220 ஆயில் கூல்டு இன்ஜினை 150 R15 லிக்விட் கூல்டு இன்ஜினோட கம்பேர் பண்ணேன். ஸோ கம்பேரிசன் வந்து நீங்கள் வேறு மாதிரி பண்ணிக்க வேண்டாம். 220 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிங்க எப்போ வரும்னு. ஸோ வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. ஸோ இந்த வண்டியை ஓட்டினவங்களுக்கு தான் அந்த வண்டியோட ஃபீல் புரியும்னு நினைக்கிறேன். பஜாஜ் ஒரு நல்ல விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த 220ல் பெரிய சேஞ்சஸ் கொடுக்காம சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லைனா கூட அந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் இருந்தால் வாங்குவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த வண்டியை பஜாஜ் வச்சுருக்கிறதுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுத்தே ஆகணும். அண்ட் ஃபைனலி பஜாஜில் உங்களுக்கு என்ன வண்டி வாங்கணும்னோ 220 இருக்கட்டும் 150 இருக்கட்டும் 180 எந்த வண்டி வாங்கணுன்னாலும் ராஜ் பஜாஜ் காட்டுப்பாக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களோட நம்பர் கொடுக்குறேன். சீக்கிரமாக டெலிவரி கொடுத்துருவாங்க. எல்லா கலருமே அவைலபிள் இருக்கும். ஸ்டாக் எப்போவுமே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜ் பஜாஜை காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. இந்த வண்டியோட ரிவ்யூன்னு சொல்கிறத விட இந்த வண்டியோட நான் கனெக்ட் ஆன விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட பல்சர் 220 பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குற மக்களே. லவ் யூ ஆல். பை.